பதிவு பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சார் இது கட் பண்ணிடலாம். இணையதளம் மூலமாக, அதாவது இந்த மீன்பிடி அது சார்ந்த தொழில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து இதில் பதிவு பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் அது. இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டாக உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவோம். உங்கள் டீட்டெயில்ஸு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், இதில் வந்து டீட்டெயில்ஸை இது பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் நீங்கள் என்ன மீன் பிடிக்கிறீங்கன்னா மீன் பிடிக்கிற அந்த இதை சொல்லுங்கள். இல்லை வந்து மீன் வளர்க்குறவங்கன்னா மீன் வளர்க்குறவங்க அவங்க என்ன இது பண்ணுறாங்களோ, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு இப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணி நம்ம ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து அது உங்களுக்கு ஃபைனல் சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறமா கொடுப்பாங்க. அது வந்து அப்ரூவலுக்குலாம் போகும். அப்ரூவலுக்கு வந்து நம்ம சென்னை வரைக்கும் போய் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வேறு எதுவும் கொடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இவங்களை இதில் பதிவு பண்ணவங்களுக்கு இது கொடுக்கலாம். இப்போ எப்படி நலவாரியம் வந்து நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரியே சேம் அதே மாதிரியே தான். நலவாரியத்தில் எப்படி நம்ம நிவாரணத் தொகை இதெல்லாம் வாங்குறோம், அதான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் கரெக்டாக உங்கள் இதெல்லாம் கொடுக்கணும். ஃபோன் நம்பரு இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு தர்றாங்க. நீங்கள் வந்து மீன்பிடி தொழில் தான் பண்ணுறீங்க அப்படின்னு கவர்மெண்ட் மூலமாக நம்ம மீன்வளத்துறை மூலமாக அவங்கள நம்ம அப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு இது வந்து நடைமுறை வந்து படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணதில்லை. மற்ற இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு இது ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தொழில் பண்ணவங்களுக்கு அவங்களுக்குலாம் அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்தந்த சம்மந்தப்பட்ட துறை மூலமாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நம்ம மீன்வளத்துறையில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மீனவர்கள்ட்ட சொல்லி இங்கே நம்ம கேம்ப் நடத்துகிறப்ப உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் காப்பி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு, நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருந்த ஃபோன் நம்பரு இருந்துச்சுன்னா அதே கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேறு அதுக்கு பதிலாக மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி போவாங்க. அதே கொடுத்திங்கன்னா அப்படியே போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேறு புதுசாக ஒரு மொபைல் நம்பர் உங்களுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பரை கொடுத்து பதிவு பண்ணி ஓடிபி வரும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஃபோன் நம்பர், ஃபோனு வேணும் உங்களுக்கு, அப்புறம் ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக். ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வண்டியில் தான் போட்டுக்கலாம். நான் ஒரு வேலை முடிச்சுட்டே ஒரு மெசேஜ் பண்ணுறேன்.